ஹலோ கைஸ், சற்று முன் வந்த அண்மை தகவல் பார்த்தீங்கன்னா, தற்போது ஜிம்பாப்வே மற்றும் இலங்கைக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் போட்டித் தொடரில் இலங்கை அணி 2-0 என தொடரை கைப்பற்றியிருந்தாங்க. இந்த தொடருடைய முதல் ஒருநாள் போட்டியில் பார்த்தீங்கன்னா மழையின் காரணமாக போட்டி நிறுத்தப்பட்டது. மேலும் 2வது ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்ற நிலையில் 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே தொடரை சமநிலையில் முடிக்க முடியும் என்ற நிலையில் ஜிம்பாப்வே அணி களம் கண்டது. இந்த போட்டி பார்த்திங்கன்னா மழையின் காரணமாக 27 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா டாஸ் வென்ற ஜிம்பாப்வே அணி பேட்டிங்கை தேர்வு செஞ்சுருந்தாங்க. முதலாவதாக களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி 96 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருந்தாங்க. அதிகபட்சமாக இலங்கை அணி தரப்பிலிருந்து வனிந்து அசரங்கா 7 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். பின்னர் 97 ரன்களை இலக்காக வச்சு களமிறங்கிய இலங்கை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரையும் 2-0 என கைப்பற்றியிருந்தாங்க. இந்த போட்டியுடைய ஆட்டநாயகனாக வனிந்து அசரங்கா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் வனிந்து அசரங்கா பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் 5.5 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இதன் மூலமாக ஒருநாள் போட்டி வரலாற்றிலேயே குறைந்தபட்ச பந்துகளை வீசி 7 விக்கெட்டுகளை கைப்பற்றிய வீரர் என்ற வரலாற்று சாதனையை தற்போது வனிந்து அசரங்கா படைச்சிருக்காரு. இதற்கு முன்னதாக பார்த்திங்கன்னா 6 ஓவர்களை வீசி 7 விக்கெட்டை கைப்பற்றியதே உலக சாதனையாக ஒருநாள் போட்டியில் இருந்தது. தற்போது பார்த்திங்கன்னா வனிந்து அசரங்கா 5.5 ஓவர்களிலேயே 7 விக்கெட்டை வீழ்த்தி இந்த உலக சாதனையை நிகழ்த்தியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.